கேஷ் இந்த மேட்ச்ல பாருங்க ஒரு ஸ்குவாடையே போட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு ஸ்குவாட் தான் அடிச்சிருப்பான், பிளேயர் ஸ்குவாட்லாம் ஒன்று அடிச்சிருக்க மாட்டேன். நானே ஒரு பாட்டு தான், நான் வேற அவங்க வேற பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்த பாருங்க, ஒருத்தன் பின்னாடி வருவான், அவன் வரவிட்டு மண்டியில அடிச்சிருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அவனை மண்டியில அடிச்சு முடிச்சிருவான். நான் கஷ்டப்பட்டு ஒரு நாக்கு வச்சுங்க, அதை வேற ஓசிகள் எடுத்துட்டானுங்க. இந்த இடத்த பாருங்க, கரெக்டா 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேருமே அடிச்சு போட்டுருவான். ஒருத்தவன் அந்த கல்லு பின்னாடி உட்காந்துட்டு என்னமா வேலை காட்டுறான் பாருங்க. சரி இவன் அடிக்கலாம் பார்த்தா வீட்டு மேல ஒருத்தவன் அடிச்சிட்டு இருக்கான். சரி வந்த வரைக்கும் நாம சொல்லிட்டு யாரும் அடிச்சு பாக்கெட்ல போட ஆரம்பிச்சிட்டான். சரி இவனுக்கு ஒரு 8 வச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே பாருங்க உட்காந்துருவான், மட்டையில அடிச்சிருவான். இப்ப பாருங்க அவன் டீம் டெலிவரி பண்ணலாம் வருவான், அவன் மட்டையில அடிச்சு அதை முடிச்சிருவான். சரி கிளாக் டவர்ல ஒரு 10 கிலோ அடிச்சு பேக்கில ஒரு 10 கிலோ அடிக்கலான்னு வருவான். கத்தா பத்தினா ஒருத்தன் மாட்டிடுவான். அப்படியே இந்த இடத்த பாருங்க, ஒருத்தன் அடிச்சு போட்டு லூட் அடிச்சிருப்பானுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அவன் மண்டையில அடிச்சு முடிச்சிருவான். ஒருத்தன் பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு 8 வைப்பான், சாவவே மாட்டான். இங்க ஒருத்தன் நாக்கு வச்சு அவன் ரிவ்யூ ஆகி ஓட்டாங்க. சரி அவன் திரும்ப அடிச்சுட்டு நம்ம டீமோட ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மட்டையில அடிச்சு முடிச்சிருவான்.